தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். இந்த வசனத்துல ஏரோதுவிடத்திலும் நல்ல சில குணங்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பொல்லாத ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ள சில நல்ல குணங்களுக்கு தான் செய்கிறது. இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாய் அவன் வாழ்ந்து வந்தான். அதை கண்டு தான் ஏரோது பயந்தான். வாழ்க்கையில் நீதி, நேர்மை, உண்மை, பரிசுத்தம், தைரியம், அப்போ சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தன்மை, இதையெல்லாம் கண்டு யோவானுக்கு ஏரோது பயந்து நடந்தான். அவன் பரிசுத்தம் நீதியை கண்டு மதித்தான். இதெல்லாம் நமக்கு தேவையான ஒன்றாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கு பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே நீதியாய் வாழ்கிறவர்கள், பரிசுத்தமாக வாழுகிறவங்க, உத்தமாக இருக்கிறவங்கள கேலி செய்கிற உலகமாக இருக்கிறது. இந்த நாட்களில் லஞ்சம் வாங்காதவர்களை பார்த்து லஞ்சம் வாங்குகிற மக்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒழுங்கு ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தேடுகிற மக்களை கண்டால் அப்படி ஒழுங்கு இல்லாதவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். இப்படி நீதியாக இருக்கிறவங்க, உண்மையாக இருக்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்கள உலகம், ஏன் கிறிஸ்தவம் கூட பரியாசம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். சிலர் இருக்கிறாங்க இப்படி நீதி பரிசுத்தத்தை விரும்புவார்கள், ஆனால் அதன்படி அவர் வாழ மாட்டார்கள். நீங்கள் யாருன்னு என் கூட சேர்ந்த இதை கேட்குறவங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கணும். சிலர் இருக்கிறார்கள் நீதி பரிசுத்தம் வாழ்கிறவர்களை மதிப்பார்கள். அவங்க வாழலைன்னா கூட அவர் நீதியாய் பரிசுத்தம் வாழ்கிறவர்களை மதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறாங்க அப்படி நீதி பரிசுத்தம் வாழ்கிறவர்களை அவங்களும் வாழறதில்லை, அப்படி வாழுகிறவர்களையும் மதிக்கிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தை அவன் இருக்கிறோன்னா, இந்த உலகத்தில் இந்த ஏரோது இந்த குணம் நல்ல குணங்க. யோவான்ஸ்நானுடைய நீதி, பரிசுத்தம், அவருடைய நற்குணம், தைரியம், உண்மை, இதெல்லாம் கண்டு அவன் மதித்தான். அவன் பயந்து நடந்தான். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீதிமான்களை கனம் பண்ணணும், பரிசுத்தவான்களை கனம் பண்ணணும், பரியாசம் பண்ணக்கூடாது. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்ல நீதியும் பரிசுத்தம் உள்ள குணமுள்ள இருதயமாக இருக்கான்னு பார்க்கணும். உள்ளான அழகைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே உங்கள் உள்ளம், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். உங்கள் இருதயத்தை பார்க்கிற தெய்வம் இந்த நாளிலே உங்கள் இருதயத்தை கண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.